ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் உள்ள காட்டேரிக்குப்பம் என்ற ஊரில் ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்குது. ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த சிவன் கோயில் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும், ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது. ஸோ பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு தாராளமாக விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த கோயிலோட ஹைலைட் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம பூச்செடி வச்சு அதில் பூக்கிற பூ மட்டும்தான் சாமிக்கு வச்சு படைப்பாங்க. ஸோ டெய்லியும் பூ தேவைப்படும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். எல்லா சீசனுக்கு ஏற்ற மாதிரி பூ வச்சுருக்காங்க. மல்லிகை செடி வச்சுருக்காங்க, மல்லிகை சீசன் பூ பறிச்சிக்கலான்னு. காக்கட்டான் செடி வச்சுருக்காங்க, காக்கட்டான் சீசன் பூ பறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு. ரோஜா செடி, செம்பருத்தி செடி, எல்லா செடியும் பூ வச்சுருக்காங்க. ஸோ தலைவர் என்ன பண்ணார்னா, எங்கள் வீட்டு தலைவர் மாமா பொண்ணு ஆசையாக ரோசா பூ கேட்டான்னு பறிக்கலான்னு போனாங்க. சரி குடுடா, நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு தரேன்னு சொன்னான். சரின்னு கொடுத்துட்டு மாமா பொண்ணுக்கு பூ கொடுக்க போன நேரத்தில் தலைவர் கீழே விழுந்து சேரோட வழுக்கி எழுந்து வந்துட்டார். மாமா பொண்ணு பூ கேட்டு தான் ஆசையாக பறிக்க போனல, அது வேணும்டா உனக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு மாமா பொண்ணு ஃபீல் பண்ணாங்க. சரி ஓகே, நம்ம தலைவர் பூ பறிக்க போனோம்னா விழுந்துட்டான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி விட்டாங்க. அப்புறம் பேண்ட்லாம் ஆயிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா இந்த கோயிலோட பிக் இது தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போனோடனே முருகர் கோயில் நம்ம சொல்லியிருந்தோம்ல, அங்கே பூக்கிற பூவே ஃபுல்லாக வந்து அழகாக இருக்கிற செம்பருத்தி பூலாம் பறித்து அந்த முருகருக்கு வச்சு அலங்கரித்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிள்ளையார், அதுக்கும் அதேமாதிரி பூலாம் வச்சு அலங்கரிச்சிருக்காங்க. தலைவர் மாமா பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு பிள்ளையார்கிட்ட எப்படியாவது வேண்டிக்கினார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் நெக்ஸ்ட்டு நேச்சர் செம்மையாக இருக்கும். நல்லா இயற்கையான காற்று, அப்படியே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நெல் வயல், அங்கேயே மோட்டரில் தண்ணி வரும், காற்று செம்மையாக அடிக்கும். அப்படியே அந்த கோயிலை சுற்றி வந்து வெறும் வயலாக இருக்கும். நடுவில் அந்த கோயில் உள்ளே பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே அல்டிமேட்டாக இருக்கும். செம சூப்பராக இருக்கும். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எல்லா ராசிக்கும் பார்த்திங்கன்னா என்னென்ன சாமி, என்னென்ன சிவலிங்கம் வரும்னு சொல்லிட்டு மாதிரி போட்டிருக்காங்க. எல்லா ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன சாமி வரும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தியானம் பண்ணுறதுக்கும் செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு அப்படியே அமைதியாக உட்காந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எந்த ஒரு பீஸ்ஃபுல்லான அமைதியாக நம்ம மட்டும் அந்த கோயிலுக்கு போய்ட்டு விசிட் பண்ணி பார்க்கலாம். யாருமே எந்த டிஸ்டர்பன்ஸ் நமக்கு பண்ணவே மாட்டாங்க. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அமைதியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சாமி, அம்மன் சாமி மாதிரி சின்னதாக இருக்கும். ஸோ இங்கேயும் போய்ட்டு விசிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நவகிரகங்கள் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சொன்னோம்ல ஒரு ராசிக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா அக்னிலிங்கம் என்னென்ன ராசி இருக்குமோ ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து மணியும் அழகாக இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ நம்ம எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த லிங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு உத்திராட்சி கோட்டை மாலை மாதிரி போட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த கோயிலில் பூத்த ரோஜா பூவோ, மல்லிகை பூவோ, செம்பருத்தி பூ, என்ன பூ கிடைக்குதோ அன்னன்ன டேக்கு என்னென்ன பூ கிடைக்குதோ ஸோ எல்லாத்தையும் இந்த கோயிலில் பறித்து அந்த சாமிக்கு வச்சு அபிஷேகம் பண்ணி அவ்வளோ சூப்பராக இருப்பார் இந்த சிவனை. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோயம்புத்தூரில் இருக்க ஈசா மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த சைஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா செம்ம பீஸ்ஃபுல், அமைதியாக இருக்கும். ஸோ நீங்கள் விசிட் பண்ணி பார்க்குறதா வந்து பாருங்கள். எங்கே பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி உள்ள காட்டேரிக்குப்பம் வழியாக வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சிவலிங்கத்துக்கும் ஒவ்வொரு சிவன் கோயில் இருக்கும், ஒவ்வொரு ராசிக்கும். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹைலைட்டு பால்கனி மாதிரி இருக்கும். ஸோ மேலே போய்ட்டு நம்ம சிவலிங்கத்தை சூப்பராக விசிட் பண்ணி நல்லா நேரில் போய்ட்டு கிட்டே போய்ட்டு கூட பார்க்கலாம். ஸோ இந்த பார்த்திங்கன்னா மெத்தப்படி கேட்டு மாதிரியாக ஏறி போய்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் சிவனை போய்ட்டு நம்ம பார்க்கலாம். கீழே இருந்து பார்க்கலாம், மேலே இருந்து பார்க்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும். இங்கேயும் பார்த்திங்கன்னா சுற்றி வயலாக இருக்கும். செம்மையாக இருந்துச்சு. சுற்றி நேச்சரு, இயற்கை காற்று, தண்ணி, அப்படி நெல் வயல் ஃபுல்லாக எல்லாமே விவசாயம் தான். நடுவில் இந்த கோயில். ஸோ அதுதான் இந்த ஹைலைட்டு. இந்த கோயிலோட நடுவில் கோயில் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா தீபா அப்போல்லாம் செம்ம ரெஷ்ஷாக இருக்கும், பிரதோஷம் அப்போல்லாம். ஸோ இதுதான் கோயிலோட பிக்கு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய் பாய்.